கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தற்போது மேலும் ஒரு தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாவேகா நிர்வாகி யார்? அவர் பற்றிய விவரங்கள். வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக அந்த விவகாரத்திற்கு விழா ஏற்பாட்டாளராக இருந்த கரூர், அதாவது மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் தற்போது கரூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் என்ற அடிப்படையிலும், மேலும் அந்த நிகழ்ச்சிக்காக கொடிக்கம்பம், பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கான ஏற்பாட்டாளராக இருந்த கரூர் நகர பொறுப்பாளர், அதாவது கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் என்ற நிர்வாகி ஒருவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அவரும் தற்போது மதியழகனுடன் சேர்ந்து கரூர் நகர காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த பவுன்ராஜ் என்பவர் வெங்கமேட்டு பகுதியைச் சேர்ந்தவர். நிர்வாகி கரூர் மாவட்ட புறநகர் பகுதியில் உள்ள அவரது வீடு ஒன்றில்தான் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக மதியழகன் தங்க வைக்கப்பட்டுள்ளார் என்று நமக்கு தகவல் வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.